ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராம ஜானகி கிட்ட எத்தனையோ வாட்டி உனக்குன்னு தனிப்பட்ட ஆசை இருக்கான்னு கேட்கும்போது ஜானகி அந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க. அதே சமயத்தில் மாயாவோட டான்ஸ்குள்ள அருந்ததிக்கு எதிராட்டு நம்ம ஜானகி களத்தில் இறங்கி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ரகுராம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்த்த உடனே நம்ம ஜானகி கிட்ட என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இந்த இடத்துல வந்து நாட்டியம் ஆடிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு மேலே ரொம்பவே வருத்தத்தில் இருக்கும்போது ஜானகி குடும்பத்துக்காக தன்னுடைய லட்சிய கனவை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம ரகுராம் ஜானகியோட ஆசையை நிறைவேற்றுறாங்களா. வீடியோக்குள்ள போற கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம மாயாவும் ரகுராம் கிட்ட பெரியப்பா நீங்க தான் இன்னைக்கு வந்து டான்ஸ்குள்ள ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணி வைக்கணும்னு சொன்ன உடனே நம்ம ரகுராம் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா மாயாவோட டான்ஸ் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்துல பத்மாவும் பார்வதியும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம பார்வதியும் பத்மா கிட்ட நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்கக்கா, இன்னைக்கு அந்த டான்ஸ்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடக்க தான் போகுது. புவனேஸ்வரியும் அருந்ததியும் அந்த டான்ஸ்குள்ளுக்கு வரதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஜானகி அக்கா ஏதாவது டான்ஸ் ஆட போய் அதை எப்படினாலும் மாமா பார்க்க தான் போறாங்க. ஒரு கட்டத்துல குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை இன்னைக்கு வரப்போகுது, அதனால நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பத்மாவும் பார்வதி கிட்ட நீ சொல்றது எல்லாமே நல்லபடியா நடந்தா சரி பார்வதி, இப்படிதான் ஏதாவது ஒன்று நம்ம யோசிக்கிறோம், ஆனா கடைசி நேரத்துல இந்த மாயா வந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி விடுறாளே அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட அவங்க எல்லாம் டான்ஸ் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்துல குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா நம்ம மாயாவோட டான்ஸ் ஸ்கூல் ஓபன் பண்ணதுக்கு ரிப்பனை கட் பண்ணி உள்ள போய் அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அருந்ததி புவனேஸ்வரி அந்த இடத்துல வராங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம மாயா எதிர்பார்க்கவே இல்லை. அருந்ததிய மாயா கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுராமும் இன்னைக்கு போய் இப்படியெல்லாம் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கே, இன்னைக்கு தானே எங்க டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, எதுக்காக தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு விசாரணை பண்ணும்போது சீனுவும் விடுற மாதிரி இல்லை. அருந்ததியா அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்பவுமே எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காது, அது மட்டும் இல்லாம உனக்கு நாட்டியத்துக்கு மேல உள்ள ஆர்வம் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம அருந்ததிட்ட கேட்கும்போது அருந்ததியும் சரி நமக்குள்ள ஒரு நாட்டிய போட்டி வைக்கலாம், அதுல நான் வின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த டான்ஸ் ஸ்கூல் நீங்க இங்க நடத்தவே கூடாது, நான் தான் இந்த இடத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சீனுவும் மாயாவும் சரி ஒரு கை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு சவாலுக்கு சம்மதிக்கிறாங்க. ரகுராமும் எப்படியாவது மாயா தான் இந்த போட்டியில வின் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. புவனேஸ்வரியும் அந்த இடத்துல நம்ம அருந்ததிக்கு சப்போர்ட்டிவாவே இருந்துட்டு இருக்காங்க. அருந்ததியும் அவங்களோட சலங்கையை கட்டி அந்த நாட்டியத்தை ஆடுறதுக்கு தொடங்குறாங்க. இனிமேலும் நான் தான் நம்பர் ஒன்னா இருக்க போறேன், இது வரைக்கும் நான் தான் இந்த இடத்துல பெரிய ஆளா இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டியத்தை தொடங்குறாங்க. அப்படியே அருந்ததி முடிச்ச உடனே நம்ம மாயாவை பார்த்து சரி நான் இப்போ ஆடி முடிஞ்சு உன்னோட திறமையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சவால் விடும்போது நம்ம மாயாவும் அந்த இடத்துல புதுசாட்டு ஒரு டான்ஸ் டீச்சர் தான் உன்னை எதிர்த்து இந்த இடத்துல ஆட போறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சியாகி அது என்ன இது வரைக்கும் மாயா தானே டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துவேன்னு சொன்னா இது யாரு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி ரகுராம் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஜானகி சலங்கு கட்டிட்டு அதுல வந்து நிக்கிறாங்க. நம்ம ஜானகிய பரதம் காஸ்டியூம்ல பார்த்த உடனே நம்ம ரகுராம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ரமணி பாட்டியை என்ன ஜானகி இங்க வந்து நிக்கிற அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம ஜானகியும் இல்லத்த நம்ம மாயா கேட்டபடியே நான் இந்த இடத்துல இவளுக்கு எதிராட்டு நான் தான் இங்க ஆட போறேன்னு சொன்ன உடனே ரமணி பாட்டியும் சரி இந்த கூட்டத்துல எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஜானகிய ஆட தொடங்குறாங்க. நம்ம ஜானகியோட பரதத்தை பார்த்து புவனேஸ்வரி எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. என்னடா ஜானகிக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியும் அதை பார்த்து அப்படியே அவமானப்பட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்படியே நாட்டியம் முடிஞ்ச உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம ஜானகிக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே அருந்ததி வெக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் நாட்டியத்தில் நான் தான் நம்பர் ஒன் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க தான் இப்போ நல்லபடியாக ஆடுறீங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு ஆட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அருந்ததி நம்ம ஜானகியை புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படி ஜானகியை எல்லாருமே ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜானகியும் ரொம்ப ஆசையாட்டு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் அவங்களோட பரதத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதற்காக ஜானகி இந்த மாதிரி செய்துட்டு இருக்கா, நம்மகிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே, அவ இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட
எதிர்பார்க்கல. அவகிட்ட நான் எவ்வளோ மரியாதையாட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஆனா அவளோட ஆசை எதுவுமே நம்மகிட்ட சொல்லலையேன்னு நம்ம ரேகரா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஜானகி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜானகி இங்க நடக்குது அப்படி கேட்கும்போது ஜானகியும் இல்லைங்க மாயா தான் என்கிட்ட சொன்னா, எப்படியாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க தான் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு மாயா தான் கேட்டுக்கிட்டான்னு சொன்ன உடனே நம்ம ரேகராமும் சரி ஜானகி மாயா தான் உன்கிட்ட சொன்னா, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு மனசுக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் ஜானகிட்ட கேட்கும்போது ஜானகியும் ஆமா நான் பண்ணது தப்பு தாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொன்னாலுமே நம்ம ரகுராம் கேட்குற மாதிரி இல்ல அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயாவும் ரகுராம் கிட்ட பெரியப்பா என் மேலதான் தப்பு இருக்கு, நான் தான் பெரியம்மாவை எப்படியாவது இந்த இடத்துல டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், என்னாலதான் பெரியம்மா இங்க ஆடுனாங்கன்னு சொல்லும்போது ரகுராமும் மாயா நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை அவ சொல்லியிருக்கணும் தானே அப்படின்னு நம்ம ரகுராம் கேட்கும்போது நம்ம மாயானால அந்த இடத்துல சொல்ல முடியல. ரகுராமும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த நம்ம ஜானகிய மாயா கிட்ட இதனாலதான் மாயா நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த டான்ஸுக்கே நான் வரலன்னு யோசிச்சேன் அப்படி நம்ம ஜானகியும் அந்த இடத்துல இருந்து ரகுராமை எப்படி அதை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பத்மா பார்வதிக்கு பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. பார்வதியை பத்மா கிட்ட நம்ம நினைச்ச மாதிரி நடந்துட்டு இல்லக்கா, எவ்வளோ பெரிய வேலை செய்துட்டாங்க இந்த ஜானகி, ஏற்கனவே மாமா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உங்க பாட்டுக்கு போய் டான்ஸ் ஆட தொடங்கிட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பத்மாவும் அன்னை செய்தது கரெக்ட் பார்வதி, அவங்க ஒரு வார்த்தையாவது அன்னைக்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, யார்கிட்டயுமே சொல்லாம மாயா சொன்னதை நம்பி இப்படி பண்ணதெல்லாம் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட எங்க நான் செய்தது எல்லாமே தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதுக்காக என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும் ஜானகி கிட்ட என்ன ஜானகி என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்னு உனக்கு தோணல, அதுதான் எனக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜானகியும் மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலுமே நம்ம ரகுராம் கேட்குற மாதிரி இல்லை. ரகுராமும் எத்தனையோ வாட்டி நான் உன்கிட்ட கேட்டேன் ஜானகி, உனக்கு மனசுல ஏதாவது ஒரு ஆசை இருக்கா, எதுனாலுமே என்கிட்ட சொல்லுன்னு எத்தனையோ வாட்டி கேட்ட அப்புறமே உனக்கு ஒரு வாட்டி கூட மனசுல உள்ளதை என்கிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் கூட தோணலையா ஜானகி அப்படி கேட்கும்போது ஜானகியும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாலுமே நாம ரகுராம் பெரிய தண்டனை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம், இனிமே நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்லை ஜானகி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல ஜானகி அழுதுட்டு இருக்கதை பார்த்து நம்ம மாயாவும் ஜானகிட்ட பெரியம்மா நீங்க எதுக்குமே வருத்தப்படாங்கதுங்க, கண்டிப்பா பெரியப்பாவை சமாதானப்படுத்திடலாம், நீங்க இந்த டான்ஸை விடக்கூடாது அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் வருத்தப்பட்டுட்டு இல்லை மாயா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் கண்டிப்பா இனிமே டான்ஸ் ஸ்கூலுக்கு வரப்போறதில்ல, எனக்கு இந்த குடும்பம் தான் இனிமே முக்கியம் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட மாயாவும் ஜானகி கிட்ட என்ன பெருமையா பேசுறீங்க, குடும்பத்துல உள்ளவங்க எதுவுமே ஆசைப்படக்கூடாதா, அது மட்டும் இல்லாம குடும்பம்னு ஆயிட்டுன்னா அவங்களோட லட்சியத்தை விட்டுறணும்னு ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லும்போது ஜானகியும் வேற என்ன பண்றது மாயா, எல்லாத்துக்காகவும் நம்ம சமாளிச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ரகுராமுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, நம்ம ஜானகியோட லட்சிய கனவுக்கு உறுதுணையாவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதி பயங்கரமா எரிச்சல் ஆகுறாங்கன்னே சொல்லலாம்.